தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த இயக்குனராக, நடிகராக, திரைக்கதை ஆசிரியராக, இசையமைப்பாளராக இப்படி பலவிதமான பரிமாணங்களில் ரசிகர்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கவர் தான் இயக்குனர் கே. பாக்யராஜ். ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறமா இயக்குனராக மாறி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. இவருடைய நடிப்பில் இயக்கத்தில் வெளிவந்த பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவினுடைய வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு. நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட இணைந்து நடித்த நடிகை பூர்ணிமா அவர்களை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ரசிகர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். பாக்யராஜ் அவர்களே பல நேர்காணல்களில் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய முதல் மனைவி நடிகை பிரவீணா அவர்கள் எப்படி இறந்து போனாங்க, அந்த நேரத்தில் திடீரென எப்படி இவர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அந்த நேரத்தில் நிஜமாகவே அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பத்திரிகையாளர் ஒருவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. அந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர் பாக்யராஜ் அவர்களினுடைய திருமணம் ஒரு விபத்து போல தான் நடந்திருக்கு. தெலுங்கு மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் நடிகை பிரவீணா. பாக்யராஜ் அவர்கள் சினிமா திரையுலகத்தில் வளர்ந்து வர்றதுக்கு அவங்க தான் காரணமாகவே இருந்திருக்காங்க. அவர் கூட இணைந்து ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அப்போ தான் காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க. திடீரென பார்த்தோம் அப்படின்னா பிரவீணா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. படுத்த படுக்கையாக கோமாவில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமா அவர்களோட டார்லிங் 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 திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய முதல் மனைவி கோமாவில் இருக்கும்போதே அடுத்து இவர் காதலிச்சுக்கிட்டு இருக்க பிரவீணா அவர்களோட டூயட் பாடி இருந்திருக்காரு பாக்யராஜ். சினிமா ஷூட்டிங்கில் இவங்களுடைய காதலை பார்த்து பலரும் கிசுகிசுக்களை எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரவீணா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனதுக்கு பின்னாடி இவரே பூர்ணிமா அவர்களை இரண்டாவதாக திருமணமும் செஞ்சிருக்காரு. இது அவர் செஞ்ச ஒரு துரோகம் தான் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்காரு. முதல் மனைவி படுத்த படுக்கையாக இருக்கும்போதே சினிமா ஷூட்டிங்க்கு போய் அங்கே அவருடைய காதலியோட அவர் டூயட் பாடியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே காட்டமாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய 2 திருமணத்தையுமே நடத்தி வச்சது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான்.